இப்போ கட்டி இவனே எழுப்பி கிளப்பி வேனுக்கு ஏற்ற போகிற நேரத்துக்கு போக மாட்டேன்னு முன்னாடியே சொன்னாலும் நம்ம கொஞ்சம் மெதுவாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அதுதான் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே நீங்கள் லீவ் விட்டுருவீங்கல்ல, அப்படி 2 days ஆகும். கை மட்டும் நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கை நான் மார்க் பண்ணிட்டு நான் போடுவேன். அந்த கை நார்மல் கைனா நானே கொடுப்பேன். அப்படி இல்லை ஜாக்கெட் இப்போ கைக்கு வந்து லோட்டஸ் டிசைன் வேணும்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி போடுவா. கீழே இந்த கட்டு வந்து லோட்டஸ் இருக்குது. ஒரு டிசைன் பார்த்தேன், அது யூடியூப்ல தான் பார்த்தேன். ஃபோட்டோ நான் அப்புறம் பார்த்து அனுப்பிடுவேன். இப்படி வரும் கையில் வந்து இப்படி வரும் இந்த கட்டிங். இது வந்து அப்படியே கீழே தலைகீழ அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். நம்ம சொன்னால் ஒத்துக்குவாங்க. லோட்டஸே வைக்கிற கைக்கும் அடுத்த ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க. எப்படி என்ன சொன்னாங்க அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு? அது வந்து அவங்க கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. உடம்புலாம் பாடிலாம் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் நான் மைனஸ்லாம் பண்ணி வைக்கல, அப்படியே தான் வச்சேன். ப்ளவுஸ் மாதிரி வச்சுட்டேன், 1.5 inch மைனஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் கரெக்டாக தான் இருந்தேன். நெக்கு வந்து அவங்க ஷேப்பாக தைக்காமல் கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க. நெக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி சைடாக போயிடுச்சு அப்படின்னா டவுன் நெக்கு தான் நான் வெட்டி கொடுத்துருக்கேன். சைடாக அவங்க அந்த ஸ்டோன்லாம் வச்சு வெட்ட வச்சுருக்காங்க. அது நான் ஃபஸ்ட் டைம் வெட்டிட்டேன். இப்போ எனக்கு தைக்கும் போது தான் நான் இப்போ 3ஆவதுக்கு தான் வெட்டாமல் தைச்சேன். நீங்கள் எல்லாம் சொல்லி நெக்கு வெட்டவே கூடாதுன்னு அது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அதனால நம்ம நெக்கு அச்சு எடுத்துட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அச்சு எடுத்துட்டு அப்படியே வச்சு தைச்சிட்டு கட் பண்ணி தைச்சிங்கன்னா நெக்கு இருக்காது. எனக்கு அதுதான் அப்புறம் ஷோல்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வருது. நீங்கள் தைக்க தான் வரும். இப்போதான் தப்பு வந்து பட்டுது தைக்கும் போதே தெரியுது எதுக்கு எவ்வளோ வைக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு 3 வச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு சுடிதார் தைக்கும்போது. அதுக்கப்புறம் 2.25 இருக்கும். இன்னும் 2.25 கரெக்டாக இதை குறைச்சிட்டே போகிறனால நெக்கு வந்து நிற்கும் அப்படின்னு கிடையாது. ஷோல்டர் கரெக்டாக ஃபிட் ஆகணும், உடம்பு லூஸ் கரெக்டாக இருக்கணும். உடம்பு லூஸ் ஜாஸ்தி வச்சாலும் இது லூஸ் ஆகும். அஞ்சலி ப்ளவுஸ்க்கு அதுக்கு எவ்வளோ அப்படி சொன்னீங்க நெக்கு? அதான் நீங்கள் அவங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள். ஹேண்ட் அதே ஆமாம் ஹேண்ட் இல்லை கேட்டுட்டு க்ளோஸ்டாக வேணுமான்ற பார்த்து மாற்றணும். கேட்டுட்டே மார்க் பண்ணிடலாம். சரி, அது ஹை நெக்காக இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல. அதுதான் அதுக்கு மட்டும் தான் ஹை நெக்குக்கு செஸ்ட் பை 12 ஓப்பன், செஸ்ட் பை 12 ப்ளஸ் 1/2 inch நெக்கோட இந்த லென்த்து அவ்வளோதான் வைக்கணும். இங்கே 1/2 inch தான் வைக்கணும். செஸ்ட் பை 12 ப்ளஸ் 1/2 inch, மொத்தமாக 1/2 inch இல்லை. செஸ்ட் பை 12 இப்போ அஞ்சலி வந்து 2.25 வருதா? 2.25 வைப்பீங்க நெக் ஓப்பன். நெக் ஓப்பன் 3 வருது, நம்ம 2.25 வைப்போம். 3 கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 3.5 inch போட் நெக் மாதிரி தான். ஆமாம், போட் நெக் மாதிரி தான். இது வந்து க்ளோஸ்டாக வரும். இந்த அகலத்தை குறைக்கிறோம்ல, 3 inch தானே வைக்கிறோம். அப்போ வந்து அந்த நெக் க்ளோஸ் ஆகும்ல. இப்போ நம்ம நெக் வச்சு தான் சொல்கிறீங்களா? அந்த வைக்கணும். இப்போ அது தைக்கிறது எப்படி தைக்கிறது? அது அதே மாதிரி தான் வைக்கணும். இல்லை நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு நெக்கு வைப்போமே அதே தானா, இல்லை காலர் மாதிரி எதுவும் வைக்கணுமான்னு கேட்குறேன். காலர் அதில் ஏதாவது இருந்தால் தான் காலர் வைக்கணும். அதில் காலர் இல்லாமல் காலர் இல்லை, நார்மலாக அந்த பயாஸ் கொடுத்து இருக்கிற மாதிரி தான் அடிச்சே திருப்பிடும். அடிச்சு தைக்கணும். இப்போ ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் வந்து அது ஸ்லீவ்லெஸ் தான். இப்போ ஸ்லீவுக்கும் அடிச்சே தான் தைக்கணுமா? நெக்கும் ஸ்லீவும் அடிச்சு தைக்கணும். இல்லைன்னா பைஸ் போட்டு இதில் போடலாம்ல அது நான் போட்டுட்டு அப்புறம் தைக்கும் போது டவுட் கேட்குறேன். எனக்கு மார்க் பண்ணிட்டோம் வந்து காமிச்சிட்டு
ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு தைச்சிருந்தாங்க. ஃபோன் பண்ணாங்களா? அக்காவுக்கு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் பண்ணாங்க. அது ஈவினிங்கில் இருக்கிறது, வீட்டிலே இருக்கிறது இல்லை எங்கள் அக்கா. நைட் 2:30க்கு எந்திரிச்சு சாப்பாடு கட்டுதா. டியூஷன் எடுக்கிறாங்கல்ல, அது 7:30க்குலாம் க்ளோஸ் ஆகிடுதுல. 7:30க்கு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு டிஃபன் பண்ண போயிருக்கு. 7:30க்கு மேலே போகிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு காலையில் 6 மணிக்கு போய் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு வருதா, வந்து 10-11 மணிக்கு திருப்பியும் போயிடுது. போயிட்டு டியூஷன் டைமுக்கு தான் வரும். வந்து டியூஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் 7:30க்கு அவங்க வீட்டுக்கு போயிடும். அப்புறம் லேட்டாக தான் வரும் வீட்டுக்கு. 9 மணிக்கு மேலே தான் வரும். சாப்பிட்டு அவங்க வீட்டிலே ஃபுல்லாக. ஆமாம், அதான் தூங்குனா கூட எனக்கு தூங்குற மாதிரியே ஃபீலிங் இல்லை, வேலை செய்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிச்சு. அப்புறம் எதிர் வீட்டுக்கு ஒரு டிஃபன் கொடுப்போம். அது வயசானவங்க, அது நானும் செய்கிறதுலே அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்களுக்கு தனியாக செய்கிறதில்ல. ரொம்ப வயசானவங்க யாருமே இல்லை. ஃபாரின்ல இருக்காங்க. லீவுக்கு மட்டும் வந்துட்டு போகிறாங்க. இப்போ தான் வந்துட்டு போனாங்க. அவர் ஹார்ட் பேஷண்ட். அவர் இன்றைக்கே நாளைக்கு வந்திருக்காரு. 35 தான் இருக்காங்க ஹார்ட் பீட் அவருக்கு. நடக்கிறாரு. படியெல்லாம் இறங்கி ஆனால் டாக்டர் ரொம்ப நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் இருக்காங்க. எவ்வளோ வயசு அவருக்கு இருக்கும் 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். பேரன் பேத்திலாம் எடுத்துட்டாங்க. எங்கள் அக்கா பசங்க மாதிரி பேரன் பேத்திங்க இருக்காங்க. அவங்க தான் தனியாகவே இருக்காங்க. வாங்க வாங்க எங்களுக்கு போர் அடிக்குதுன்றாங்க. நாங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு நான் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டு போயிடுறேன், பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. மார்க் பண்ணிட்டு காமிச்சிட்டு நான் அந்த பேண்ட்டு தான் கொண்டு வரணும். சனிக்கிழமை தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேண்ட் நேரம் பண்ணணும்னு சொல்லிச்சுல, எப்படி வைக்கணும். ஆமாம், கார்கோ பேண்ட். அது 3 பேரும் அந்த ட்ரிப்புக்கு போட்டு போகிறாங்க பசங்க. அதனால் கொடுக்கணும்னு சொல்லிச்சு. சரி, இடையிலே வரேன்னுச்சு. நான் சொன்னேன் சாட்டர்டேவே வா, வியாழக்கிழமை போகிறாங்க ட்ரிப்பு. எங்கள் அக்கா புதன்கிழமை போயிடுவாங்க. அங்கே போயிருந்து அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்குறது, சாப்பாடு கட்டி தாம்பரம். அக்கா புதன்கிழமை போகிறாங்க. அந்த நீங்கள் லேட் பண்ணிடுவீங்க, தரமாட்டீங்களோன்னுச்சு. நான் சொன்னேன் சாட்டர்டே கொடுத்துட்டா அவங்க மண்டே டியூஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா புதன்கிழமை தானே அம்மா வருது, அது பண்ணி கொடுத்துருவாங்க. நீ சனிக்கிழமையே வா, வந்துட்டு வர வேணாம் அப்படின்னு. வந்துட்டு உடனே காலையிலேயே ஓடணும், நைட்டுக்கு தான் வரும். அதனால் வர வேணான்ட்டேன். சாட்டர்டே பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு வீட்டில் இருந்து தான் வருது. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது வந்து ஹாஸ்பிட்டலில் தான் 3 மாதம். நடக்க முடியுமா முடியாதான்னு 3 மாதம் கழிச்சு தான் சொல்ல முடியுமா. 9 ஆப்ரேஷன் காலில் ஒன்றுமே இல்லையா. அவர் அப்படி எல்லாம் கிளியர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆனாலும் சுத்தமாக நடக்க முடியாதாங்க. காலில் உள்ள எலும்பு எல்லாம் நொறுங்கி போச்சான். இந்த சதையை தான் எடுத்து எடுத்து வச்சு பேக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. நடக்கவே முடியாது. இதோட அவ்வளோதான். அவங்க ஆளுங்க போகிற லிஸ்ட்டு கிடையாதான் அது. லக்கேஜுக்கு ஏற்றிட்டு விட்றதான். இவங்க நாளை படியை சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு 2 பேரும் அதில் போயிருக்காங்க. அப்போ இவங்க மேலே தான் தப்பு இல்லை. 3 லட்ச ரூபா கட்டியிருக்காங்க. 2 வருஷம் ஹாஸ்பிட்டல் கட்டுறது அவங்க கொடுக்கணும்ல, ஒரு அது அமௌண்ட் கொடுப்பாங்க. அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு நான் வீட்டில் இருந்து வரேன், வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதனால இப்போ நாங்கள் இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணோட வாடகையும் கொடுக்கணும். அந்த பொண்ணு வீட்டில் இருந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வரும். அதுக்கே கணக்கு எழுதும், இது கொண்டு வந்திருக்கேன் இவ்வளோ ஆயிருக்குன்னு. அப்போ இதுங்க கண்டுக்காதுங்க. நாங்களும் எவ்வளோ கொடுத்து விட்றோம். வாரம் வரும்போது மண்டே போகும்போது 4 பேருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். முதல்லாம் ஸ்வீட்டு அது இது நிறைய பண்ணி கொடுத்து விடுவேன். இப்போ நானே சேர்த்துல வீட்டில் கஷ்டமாக இருந்தது பண்ணி அதெல்லாம் அந்த பொண்ணு கணக்கு எழுது. இப்போ வாடகையே கொடுத்துருவோம். அந்த இன்னொரு பொண்ணு கேரளாவில் இருக்குது. அந்த பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு 1 மாதம் வீட்டில் போயிருந்துட்டு வந்துச்சு. இந்த த்ரிஷான்ற பொண்ணு 3 மாதத்தில் பாதி நாள் வீட்டில் தான் இருக்கும். அதுக்கு அல்சர் இருக்குது, கேஸ் ட்ரபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிடும். அதுங்களாம் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இந்த பொண்ணு நான் இங்கே இல்லை, நான் வாடகை இப்போ 4 பேர் பேசி தானே கொடுத்துரு. நான் தான் சொன்னேன் இப்போ சரி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் இதே மாதிரி பண்ணுச்சுன்னா நீ சாட்டர்டே சண்டே இங்கே வர லீவ்லாம் போட்டு வரலாம், அதெல்லாம் கழிச்சிட்டு வாடகை கொடு அப்படின்னு சொன்னேன். நான் அவ்வளோ
மாதிரி இருந்தது. எங்க அக்கா தான் கழுவுனாங்க. நாங்களும் இப்போ கழுவி தான் வச்சிருந்தோம். நான் அப்போ 1500 கொடுத்து கழுவுன, இப்போயே நான் மறுபடியும் கழுவி தான் வாடகைக்கு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்க அதுதான் இவங்க அப்பா வந்து சரி பிரச்சனை வேணாம், ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமேல் பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் எடுத்துட்டு சொன்னாங்க. 1000 ரூபாய் எடுத்துட்டு கரண்ட் பில் வந்து போன மாதம் உள்ள கரண்ட் பில்லே எடுத்துக்கிட்டாரு. 4300 ரூபா வந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் சொன்னாங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் மீதி காசு கொடுத்தோம்னு சொன்னோம், சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 75000 அட்வான்ஸ் கொடுத்தோம். அதில் 72500 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அக்கௌண்ட்டில். ஒரு பாதி மாதத்துக்கு தானே நீங்கள் கொடுக்கணும். அப்படிதான் அவர் அப்படி முழுசாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப மோசம் அவர். அதுக்கப்புறம் 72500 ரூபா தான் அக்கௌண்ட்டில் காமிக்குது, நீங்கள் 75000 கொடுத்தான்றீங்க அப்படின்றாரு. அக்ரிமெண்ட்டில் 75000 போட்டுருக்கு. நாங்கள் டோக்கன் அட்வான்ஸ் 2500 ரூபா கொடுத்தோம், அது இல்லவே இல்லைன்றாரு. அப்புறம் நாங்கள் சொன்னோம் சரி அக்கௌண்ட்டில் இவ்வளோ வந்துருக்கு சார், நீங்கள் அக்ரிமெண்ட் நீங்கள் தானே அடிச்சிங்க, 75000 அடிச்சிங்கன்னு கேட்டோம். ஆயிரத்தி சரின்னு சொல்லிட்டு 2500 ரூபா கொடுத்து போயிட்டாரு. போயிட்டு சாயந்தரம் மறுபடியும் கால் பண்ணி எனக்கு டவுட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எப்படிலாம் அந்த கரண்ட் பில்லாம் திருப்பி வராது எனக்கு தெரியும். இந்த ஆளில் 2 மாதம் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி போனால் போயிட்டு போகுது, மெசேஜ் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்போம், போட்டால் சரி இல்லைன்னா ஓகே என்ன பண்ணுறது, இது மாதிரி அதுன்றவே என்ன இன்னும் வாடகை கூடல காலியாக தான் கிடக்கு. ஆமாம் அது டெய்லி மெசேஜ் வந்துட்டு இருக்கே. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, 2 பேர் வந்து பார்த்தாங்க. பல்லவி கூட கேட்டாங்க 3 பெட்ரூம் ஏதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து வில்லால ஏறி இறங்க முடியும். இந்த வீடு ஒரே கேட்டாங்க, ஆனால் அது ரெண்டு ஜாஸ்தி, 15000 ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சொல்கிறாங்க. இது சொன்னேன், ஆனால் உங்களால் பூட்டி இருந்த வீடு யோசிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை மேம், நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. ஆமாம் நம்ம சொல்லிட்டு ஏங்க நீங்கள் சொல்லிடக்கூடாதாங்க, நம்ம அது ரொம்ப நாளாக புறா வேறு அடைஞ்சு இருந்துச்சா, அதனால ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம மேலே வரும். அதனால நான் அதை சொல்லுவேன். அதான் மேல் வீட்டுக்காரங்க இதில் ஃபோன் பண்ணி பாத்ரூம் தரப்போட சொல்லியிருக்காங்க. நாங்கள் இருந்த ஓனர் பாத்ரூம் அவங்க வீட்டுனால தான் எங்களுக்கு ஒழுகுது, சீலிங்லாம் போயிடுச்சு. அந்த ஓனர் பண்ணி தானே அவங்க போடுறாங்க. அந்த ஓனரும் பண்ணி தரேன்ட்டாரு. பண்ணி தரேன்ட்டாங்க. அவர் பண்ணி தந்த பிறகு வாடகை கொடுக்கலான்னு வச்சுருக்காரோ நம்ம தெரில, அப்படியே தான் பண்ணி குரூப்லேயும் வரல, அசோசியேஷன்லேயும் போடலை போட்டிருந்தா தான் எல்லாரும் எடுத்துருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, டபுள் பெட்ரூம் வேணும்னு கேட்குறாங்க. பல்லவி அவங்க அம்மா என்னன்னா அதை விட்டு தள்ளி போயிடலான்னு பார்க்குறாங்க. மெயினாக ஒன்றுமே சமைக்கிறது இல்லையா, எதுவுமே செலவே பண்ணுறது இல்லையா, இவங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான். அதுதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவ பக்கத்தில் இருந்தானா என் பையனை ஓட்டாண்டி ஆக்கிடுவா, அவள் நல்லா சம்பாரிச்சிக்கிறா, அவளும் சம்பாதிக்கிறா, புருஷனும் சம்பாதிக்கிறான், ஆனால் அவள் வந்து எங்கள் வீட்டில் உள்ளதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறா, சோறே ஆக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்தால் மட்டும் வராதா, அதுக்கு வெளியே எங்கேயாவது போனால் பரவாயில்ல. அது பக்கத்து வீடே, பின்னாலே கேட்டு இருக்கும், பின்னால் வழியாகவே வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் வச்சா அவங்க வீடு தான் அது, அவங்க அம்மா வீட்டில் தான் பொண்ணை வச்சுருக்காங்க. நான் தான் சொன்னேன் அவங்கள காலி பண்ணி எங்கேயாவது போக சொல்லிட்டு இவங்க இருந்துக்கலாம்ல, இவங்க ஏன் வீடு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே காலியாச்சு. நாங்கள் தான் சொல்லலை, ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு எல்லாத்துக்கும் கூப்பிட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை. குறைக்கலாம் மாட்டாங்க. அவங்க இவ்வளோ 3 வருஷமா 15000. ஆமாம் அதே ஜாஸ்தி தான் கேட்பாங்க, குறைக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் ஹவுஸ் நான் நம்பர் வாங்கிட்டாங்க, அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், எனக்கே தெரியாதுக்கா, நான் கேட்டு பார்க்குறேன் சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வரவும் இல்லை. எல்லாரும் அப்படிதான் ஹவுஸ் ஓனர் நம்பர் தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்களாம் வீடு வாங்குறதுக்கு பார்த்தீங்களே, இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பக்கத்துலேயே வீடு ரெடியாக இருக்கும், அனுப்புறீங்க. தர்ஷன் வீடு இருக்குது, அவங்க வாடகைக்கு தான்.